இது வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்குன்னா, ஸோ அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம குறைக்கிறது எப்படின்னா, பர்டிகுலராக ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து இந்த நீ ஜாயின்ட் பெயின் வெரி காமன் எல்லாருக்குமே. ஸோ அந்த நீ ஜாயின்ட் பெயினோட வர்றவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போஸ் அவங்க ஒபீஸாக இருந்தாங்க, வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறது, ஸோ நம்மளால் பண்ணுற கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இதெல்லாம் தான். ஜெனட்டிக்கலி ஏஜ் வைஸ் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஓகே. ஸோ ஃபுட்டு வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று இருக்குது. தேய்மானத்தில் வர்றது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். இப்போ இது வந்து இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 and 4, அப்புறம் டிஃபார்மிட்டி இதெல்லாம் சொன்னல, அந்த கால் வளைவு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டேஜ் 3 and 4க்கு வந்து சரி, இந்த மாதிரியான கண்டிஷனுக்குலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினச்சா, நம்ம பேசிக்காக இப்போலேருந்து நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் போக மாட்டிங்கன்னா, ஒரு 2-3 டிப்ஸ் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிப்போம். இல்லை, இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், என்ன கண்டிஷன் ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம், இந்த இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் சொல்கிறோம். இது வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்குன்னா, நம்ம பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, புரியுதுங்களா? டயட்டு, எக்ஸசைஸ் அது ரொம்ப முக்கியம். பர்டிகுலராக நீ ஜாயின்ஸு இல்லை மற்ற ஜாயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து அந்த ஆர்த்ரைட்டிஸ் வர்றதெல்லாம் டிலே ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம குறைக்கிறது எப்படின்னா, அவுட் சைட் ஃபுட்டு, நம்ம அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் நிறைய இதில் ஃபுட் ஹேபிட்ஸு, மற்ற நம்ம ஷாம்பு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, பாடியில் சோப்ஸு, இதெல்லாம் மோஸ்ட்லி கெமிக்கல்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அது பண்ணாவே அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்காது. ஸோ நம்ம அந்த டெண்டன் பெயின் அந்த நிறைய லேடிஸ்க்குலாம் வருது பார்த்தீங்களா இப்போ, அதெல்லாம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சார், நீங்கள் வந்து வெயிட் பற்றி ஒரு விஷயம் சொன்னனால இது கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வெயிட் வந்துட்டு எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் சார்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு வேரியஸ் ரீசன்ஸ்னால வந்துட்டு ஒபீஸாக இருக்காங்க. ஸோ வெயிட் வந்துட்டு எல்லா ப்ராப்ளமுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை. பர்டிகுலராக ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து இந்த நீ ஜாயின்ட் பெயின் வெரி காமன் எல்லாருக்குமே. ஸோ அந்த நீ ஜாயின்ட் பெயினோட வர்றவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போஸ் அவங்க ஒபீஸாக இருந்தாங்க, வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறது வந்து வெயிட் ரிடக்ஷன் தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஐ மீன் டேப்லெட்ஸு, ஃபிசியோதெரப்பிலாம் கொடுக்க முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது வந்து வெயிட் ரிடக்ஷன். தென் அப்புறம் வந்து டேப்லெட்ஸு, ஃபிசியோதெரப்பி, பேசிக் இதெல்லாம். ஸோ வெயிட் வந்து எப்படின்னா, 1 kg வெயிட் குறைச்சாவே அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் நீல நம்ம பாடியில். ஸோ 1 kg வெயிட் எடுத்தாவே 4 kg வெயிட் வந்து ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும் நீல, 1:4 ரேஷியோ மாதிரி. ஸோ அதனால் அவங்க ஈவன் ஒரு 1 kg குறைச்சா கூட இட் இஸ் அ வெரி குட் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்படியே அவங்க அந்த என்கரேஜ்மெண்ட்லேயே அவங்களுக்கு வந்து நம்ம அந்த குறையும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம வர்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில பேரை நம்ம அட்வைஸ் பண்ணோம், அதில் 50% ஆஃப் த பீப்புள் வில் அக்செப்ட் அண்ட் தென் தில் ஃபாலோ த ஸோ அந்த ஒரு சப்போஸ் அவங்க வந்து ஒரு 85 kg இருக்காங்க, ஒரு 10 கிலோ குறைங்கினாங்கன்னா அதுலேயே அவங்களுக்கு பெயின்லாம் ரிலீவ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு 75 கிலோ தான் இருக்கணுன்றவங்களுக்கு வந்து அந்த நீ வந்து அதுக்கு தகுந்தமான கட்டமைப்பு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 கிலோ வெயிட் போட்டுட்டு ஸோ 2 காலையும் போனால் தேய்மானம் வந்து ஒரு 60-65 வயசில் வர தேய்மானம் 50 வயசில் வரும். புரியுதுங்களா? ஸோ நம்மளால் பண்ணுற கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இதெல்லாம் தான். ஜெனட்டிக்கலி ஏஜ் வைஸ் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஓகே. ஸோ எந்த ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் சார்? நம்மளோட ஃபுட்டு வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அந்த ஃபுட்டு சாப்பிடாது, நிறைய மித்ஸ்லாம் இருக்குது. இல்லை, அது ஃபுட்டு சொல்கிறேன். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாது, அதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. புரியுதுங்களா? எது வேணா நீங்கள் பிஆர்பி பண்றோம், ஸ்டெராய்ட் போடுறோம்னா கூட எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ நீ ஆர்த்ரைட்டிஸ்க்கே சொல்கிறேன், எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அளவாக சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும், அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் எந்த ஃபுட் வேணால் சாப்பிடலாம். ஓகே ஓகே சார். இப்போ கால்சியம் கம்மியாக இருக்குன்ற அது மெயினாக வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் சுகரி ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது. ஆமாம், சுகரி ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லாமே சாப்பிடலாம். ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த யூரிக் ஆசிட் அந்த மாதிரி ஆர்த்ராலஜி எல்லாம் வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த இஷ்யூவில் இந்த யூரிக் ஆசிட்லாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து மீட் அதிகமாக சாப்பிடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, அப்புறம் வந்து கேபேஜ், முட்டைக்கோஸ் அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பர்டிகுலர் பியூரின் அந்த ட்ரக்ஸ்லாம் அந்த கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் வெரி லிமிட்டட் கண்டிஷன்ஸ். ரொட்டீனாக இருக்கவங்க எல்லாமே சாப்பிட்லாம், அளவாக சாப்பிடணும், கம்மியாக சாப்பிடணும். ஸோ அதுதான்.
ஓகே வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு. வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன மாதிரி வெயிட் இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் வரவே வராதா சார் ப்ராப்ளம்? அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் மோர் ஆஃப் ஜெனட்டிக், புரியுதுங்களா? ஜெனட்டிக், இன்ஃப்ளமேஷன், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய பேர் குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெயினே இருக்காது. சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஈவன் சம் ஃபார்ம் ஆஃப் ஜெனட்டிக் இது கூட பிளேஸ் அ ரோல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று இருக்குது. தேய்மானத்தில் வர்றது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். இப்போ இது வந்து இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது நம்ம பாடிக்கு அகேன்ஸ்டான செல்ஸ் நம்ம பாடியிலே ஃபார்ம் ஆகும். பர்டிகுலராக கார்ட்லேஜ் இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு 10 to 15% இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கு வேணால் வரலாம், அது ஃபேமிலியெலாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். சார் நீங்கள் வந்துட்டு பிஆர்பி ஸ்டேஜ் 1, 2க்கு வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும்னு சொன்னீங்க. இப்போ ஸ்டேஜ் 3, 4க்கு வந்துட்டு அட்வான்ஸ்டு வேறு ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்கா? ஆமாம், இப்போ வந்து ஸ்டேஜ் 3 and 4 அப்புறம் டிஃபார்மிட்டி இதெல்லாம் சொன்னல, அந்த கால் வளைவு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டேஜ் 3 and 4க்கு வந்து ஸ்டெம் செல் தெரப்பின்னு இருக்குது. ஓகே, அது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் வந்து போன் மேரோ இருக்குல்ல, அந்த போன் மேரோவில் வந்து இடுப்பு எலும்பில் போன் மேரோ எடுத்து அதை எடுத்து தனியாக ப்ராசஸ் பண்ணும்போது அதில் ஸ்டெம் செல்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து நம்ம பிஆர்பியில் வந்து ஒன்லி க்ரோத் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதில் ஸ்டெம் செல்ஸ்லாம் இருக்கும். அதில் பர்டிகுலராக வந்து நம்ம அந்த நீக்கு யூஸ் பண்ணோம், அதில் கார்ட்லேஜ் ஃபார்ம் ஆகும். ரியல் ஃபுல் திக்னஸ் கார்ட்லேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸை பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா கீஹோல் சர்ஜரி வழியாக போயிட்டு உள்ளே அந்த ஏரியாவெலாம் சுத்தப்படுத்திட்டு எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இப்போ அந்த ஸ்டெம் செல்ஸ் பிரித்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது பண்ணும்போது அந்த இடத்துல போய் நல்லா ஸ்டிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் புதுசாக கார்ட்லேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ப்ராப்பர் சர்ஜரி, பட் கீ ஹோல் சர்ஜரி 1 day இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். பை 2 to 3 to 4 monthsல நல்லா கார்ட்லேஜ் ஃபார்ம் ஆயிரும், நார்மலாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் ஆகி அந்த மூட்டு பெண்டெலாம் இருக்குது அப்படின்னும் போது அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆஸ்டியோட்டமின்னு சொல்லுவோம், அந்த போன் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அடிஷ்னல் ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணுவோம். இது ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இன்னொரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்றுறது. 3rd and 4th ஸ்டேஜ் அந்த டிஃபார்மிட்டியில் அதுவும் கரெக்டாக நல்ல சர்ஜரி. 1970s நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த சர்ஜரி. மோர் தென் 50 years. வெரி காமன் சர்ஜரி. ஸோ அது வந்து அதுவும் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒன். நீ டிரான்ஸ்மிஷன் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் அது கேட்கும் போதே ஒரு பயம் இருக்கும். ஐயோ இப்போ மூட்டு மாற்றினா நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்டிக்ஸ் வச்சுலாம் நடக்கணும் இனிஷியல் டைம்ஸில் அப்படின்ற பயம் வந்துட்டு நிறைய. அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து வெரி வெல் அட்வான்ஸ்டு 3-4 daysல நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பேஷண்ட்ஸ்லாம். ஓகே, ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா வந்துட்டு நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து இது மாதிரி 100% ரிசல்ட் பிஆர்பி பிளாஸ்மா தெரப்பின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இதை பற்றி தேடிட்டு இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு உங்களோட ஆர்த்தோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணலாம். அவரோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு வைக்கிறோம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் சாரை மீட் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் FT Health யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from Tenmoi. Bye.